இலங்கைக்கான நேரடி விமான சேவையை முன்னெடுத்து வந்த ஒரு மத்திய கிழக்கு நாடு கடந்த கால நிகழ்வுகளுக்கு அமைவா அச்சேவையை நிறுத்தி வச்சிருந்தாங்க. மீண்டும் இன்றையிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது தொடர்பாக தான் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போறோம். குவைட் நாட்டின் அரச விமான நிறுவனமாக குவைட் ஏர்வேஸ் இருந்து வருது. இது கடந்த காலங்களில் இலங்கைக்கான நேரடி விமான சேவையை முன்னெடுத்து வந்த ஒரு நிறுவனம். கொரோனா தொற்று, அதை தொடர்ந்து வந்த பொருளாதார சீரழிவு, இரு நாடுகளுக்கும் இருந்த மனக்கசப்புகள் காரணமாக இந்த நேரடி சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. அதாவது இலங்கையில இருந்து குவைட்டுக்கு போற மக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. உங்களை எல்லாருக்குமே தெரியும், குவைட்டுக்கான லேபர் ஃபோர்ஸை வழங்குற முக்கியமான நாடுகள்ல இலங்கையும் ஒன்று. பணிப்பெண்களாகவும் சரி, மற்ற துறைகள்லையும் சரி, குவைட்டுக்கு அதிக அளவான வேலையாட்கள் அனுப்புற நாடுகள்ல இலங்கையும் ஒன்றா இருக்குது. இப்ப குவைட்டுக்கு நாங்க போறதா இருந்தா ஜசீரா, கல்ஃப் ஏர் போன்ற விமான நிறுவனங்கள்ட சேவையை தான் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த டிமாண்ட் அதிகரிச்சிருக்கிறதுனால குவைட் ஏர்வேஸும் இலங்கைக்கான நேரடி சேவையை திருப்பி முன்னெடுக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்கு அமைவா இன்றைய தினத்துல இருந்து இலங்கைக்கான விமான நேரடி பயண சேவை ஆரம்பிச்சிருக்குது. கிழமைக்கு 4 சேவைகளை முன்னெடுக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் குறித்த சேவையை முன்னெடுக்க உள்ளதாகவும், இதில் டிமாண்ட் அதிகரிக்கிற பட்சத்தில் 7 நாளும் சேவையை வழங்குறதுக்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படும் என்றதையும் ஒரு நல்ல தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுபோல விமானம் மற்றும் விமானம் துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன் ஸ்பாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.